ஸ்ரீ ராதாஷ்டமி, ராதையனுடைய தோன்றிய நாள், ஸ்ரீமதி ராதாரானுடைய தோன்றிய நாள். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, இந்த ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக கடினமானது அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனம் அந்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித்து அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆத்மாவை புரிந்து கொள்வதே ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ஒருவன் ஆத்மாவை புரிந்து கொண்டாலுமே கூட அதன் பிறகு அந்த ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை புரிந்து கொள்வது இன்னும் அரிது அப்படின்னு சொல்கிறார். பகுநாம் ஜன்ம நாமந்தே கியானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சு துர்லபக அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்கிறார். மனிதர்களில் இந்த நிலையை சொல்லிகிட்டே போகிறார். இப்போ நம்மெல்லாம் மனுஷங்களாக இருக்கிறதுனால நாம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய நிலையில் எந்த நிலையில் இருக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மனிதன் அப்படின்னு சொல்கிறார். இதுவே பரமாத்மாவை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களை மகாத்மா அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பகவான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நினைச்சிருக்கார் அப்படின்ற நிலையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, பரமாத்மாவை புரிந்து கொள்வது, பகவானுடைய சக்தி தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சு கொள்வது ஒரு மகாத்மாவுக்கு மட்டும் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறார். சரி, மூன்றாவது நிலையை பற்றி பேசுகிறார். யார் ஒருவன் என்னை புரிந்து கொள்கிறானோ அவன் இன்னும் அரிது அப்படின்னு சொல்கிறார். இது அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அதான் சொல்லியாச்சு. இப்போ என்னை புரிந்து கொள்வது இன்னும் அரிது அப்படின்னு சொல்கிறார். பகுநாம் ஜன்மா வந்து சொல்லியாச்சு. இன்னொன்று 7ஆம் அத்தியாயத்தில் மறுபடியும் இன்னொரு ஸ்லோகம் வரும். என்னை புரிந்து கொள்வது இன்னும் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யதத் சித்தையே யததாம் அபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதஹ அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது நிலை, அந்த மனிதர்கள் பகவானை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இன்னும் அரிது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறது? கிருஷ்ணரே சொல்லிட்டார். நாமெல்லாம் சொன்னால் கூட பொய் சொல்லலாம், இல்லை நமக்கு தெரியாமல் சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை தெரியாமல் சொல்ல மாட்டார். கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லுவார். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ணரே சர்வஜனாக, சர்வசக்தனாக, சர்வஸ்வாமியாக, சர்வ காரணக்காரனாக, எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாராம். நாமெல்லாம் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியல, ஆனால் கிருஷ்ணர் ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அது யாரா? ஸ்ரீமதி ராதாராணின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீமதி ராதாயினுடைய தோன்றிய நாள் தான் இன்றைக்கி, அவதார திருநாள் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்ரீமதி ராதாராணி யார் அப்படின்னா, கிருஷ்ணருக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அப்படியே ஒரு ரூபமாக வெளியில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுதான் யார்? ஸ்ரீமதி ராதாராணி. அப்போ ராதா கிருஷ்ண அப்படிங்கிறது ரெண்டு பேரும் வேறு வேறு ரூபத்தில் இருக்காங்க, ஆனால் ஒரே தத்துவம் தான். கிருஷ்ணருக்குள்ள ஆனந்தம் இருக்குது இல்லையா? இப்போ நமக்கெல்லாம்குள்ள ஆனந்தம் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஆனந்தம் இருக்குது, ஆனந்தம் இல்லாமல் கிடையாது. ஒரு சின்ன எறும்புடைய ஆனந்தம் என்னது? அன்னைக்கு ஒரே ஒரு அரிசி பருக்கையை கொண்டு போய் தன்னுடைய பொந்துக்குள்ளே சேர்த்துருச்சுன்னா அன்னைக்கு எறும்புக்கு ஒரே ஆனந்தம். ஒரு நாயினுடைய ஆனந்தம் என்னது? முனிசிபாலிட்டி இப்போ மாட்டாமல் தப்பிச்சிருச்சுன்னா நாயினுடைய ஆனந்தம். ஒரு எலியினுடைய ஆனந்தம் என்னது? பொரியில் போய் நோகாமல் தேங்காய் திடிட்டு வந்துட்டா எலியினுடைய ஆனந்தம். இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்ன இருக்குது? ஒவ்வொரு ஆனந்தம் சொல்லப்படுது. அதுபோல் மனிதனுடைய ஆனந்தம் என்ன அப்படின்னு சாஸ்திரத்துக்கு கேட்கும்போது சாஸ்திரம் உதாரணம் கொடுக்குது. மனிதனுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒருத்தர் நிற்க வச்சு அதில் முக்கால் அளவு இந்த முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு தங்கத்தை கொட்டி, இந்த எல்லா தங்கமும் உனக்கு தான்ப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவன் கேட்பானா, ஏன் முட்டி வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, ஏன் தொட வரைக்கும் கொடுங்கன்னு கேட்பானா. அதுதான் மனுஷனுடைய ஆனந்தம். ஸோ மனுஷனுடைய ஆனந்தத்திற்கு நம்ம எல்லையே சொல்ல முடியாது. அதற்கு மேலே தேவர்களுடைய ஆனந்தம், அதற்கு மேலே யோகிகளுடைய ஆனந்தம், அதற்கு மேலே பித்திருக்கள் ரிஷிகள், அதற்கு மேலே பிரம்மாவுடைய ஆனந்தம், அதற்கு மேலே சிவபெருமானுடைய ஆனந்தம், அதற்கும் மேலே பிரம்மஜோதியில் இருக்கவங்களுடைய ஆனந்தம், அதற்கும் மேலே நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் பெற்ற ஆத்மாக்களுடைய ஆனந்தம்,
அதற்கும் மேலே விஷ்ணுவோடைய ஆனந்தம், இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது என்னது? கிருஷ்ணனுடைய ஆனந்தம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இது நம்ம அளவிடவே முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை என்ன பண்ணுறாரு, வெளியில் ஒரு ரூபமாக எடுத்து வச்சாருன்னா அந்த ரூபம் தான் யார் சொல்கிறாங்க? ஸ்ரீமதி ராதாராணின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீமதி ராதாராணியுடைய பெருமையை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத்தில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் கதை கேட்க விருப்பமா? கதை யாருக்கெல்லாம் கேட்க விருப்பம்? எல்லாருக்கும் விருப்பம். அப்போ கதை கேட்டோம் அப்படின்னு என்ன தெரியுமா செய்யணும்? அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா மலைப்பாம்பாக பிறந்துருவாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் பறக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் தலையாத ஆட்டுங்க, யாரும் பேசாமல் கதையை மட்டும் கவனிங்க. ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது. அந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வியாசதேவரால் எழுதப்பட்ட ஒரு புராணம். புராணங்கள்லேயே மிக உயர்ந்த புராணம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவத புராணத்தில் 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த 18,000 ஸ்லோகங்கள்லையும் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுக்கு சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது கிருஷ்ணலீலை. கிருஷ்ணலீலையை பற்றி பேசுறது என்ன பண்ணியிருக்காரு சுகதேவ கோஸ்வாமி, பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த கிருஷ்ணலீலையிலையும் ரொம்ப முக்கியமான லீலை அப்படிங்கிறது கிருஷ்ணர் கோபியர்களோட செஞ்ச ராசலீலை அப்படிங்கிறது, ராச நடனம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிரசித்தமானது. இது ஸ்ரீமத் பாகவத்தில் 29வது அத்தியாயம், 10வது ஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயம் 30, 31, 32, 33 இந்த 5 அத்தியாயங்களால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி இல்லை வியாசர் நம்மளுக்கு மிக உயர்ந்த பக்தி விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார். ராசலீலை அப்படின்ற விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னா யாருன்னு புரிய ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு பேர் ராச பஞ்சாத்தியாயி அப்படின்னு சொல்கிறது உண்டு. எப்படி ஒரு உடம்புல பஞ்ச பிராணன் முக்கியமோ, நம்ம உடம்புல பிராண சக்தி ஓடிட்டு இருக்கு இல்லையா, 5 பிராணன் இருக்கான். பிராண, அபான, சமான, உதான, வியான அப்படின்ற 5 பிராணன்கள் இருக்குது. இந்த 5 பிராணன் இருந்தால் மட்டும்தான் உடம்பு செயல்படும், உடம்புக்கு பிரயோஜனம் இருக்குது. அதுபோல் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்தில் பஞ்ச பிராணனாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ராச பஞ்சாத்தியாயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 அத்தியாயங்கள். இந்த 5 அத்தியாயங்களில் 29வது அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த லீலை ஆரம்பிக்குது. சரி, நம்ம இந்த லீலை கவனமாக கேட்கலாம். அந்த சின்ன குழந்தைய வெளியில் கூட விட்டுருங்க. எல்லாம் விளையாடுறதுக்கு யாரும் அப்பா அம்மா இருந்தாங்க, அந்த அப்பா அம்மா கிட்ட குழந்தைய விட்டுருங்க. சரி, கிருஷ்ணருக்கு இப்போ 8 வயசு. கோவர்தன மலையை தூக்கும்போது அவருக்கு எத்தனை வயசு? 7 வயசு. அதன் பிறகு இப்போ கிருஷ்ணருக்கு 8 வயசு ஆகிடுது. 8 வயசு ஆன பின்னாடி கிருஷ்ணர் அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோபி வஸ்திராபகரணம் அப்படின்ற ஒரு லீலையை முடிச்சிருக்கார். முடித்ததுக்கப்புறம் காத்தியாயன விரதம் இருந்து எல்லா கோபியர்களும் கிருஷ்ணரை கணவனாக அடையணும் அப்படின்ற வரத்தை பெறுறாங்க. கிருஷ்ணர் வரத்தை கொடுத்துட்றார். கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ சரத்காலம். சரத்காலம் அப்படின்னா இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் சரத்காலம். அந்த சரத்காலத்தில் அழகான பௌர்ணமி, சரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய சரத் பௌர்ணமி. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணர் இரவு நேரத்தில் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்துக்கிட்டு யமுனை துறைக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறாரு, ரொம்ப மதுரமாக தன்னுடைய புல்லாங்குழலை அங்கே வாசிக்க ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பமான உடனே அங்கே இருந்த பூக்கள் எல்லாம் கொல்லுன்னு எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சான். எப்படிப்பட்ட பூக்கள்லாம் மலருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொதுவாக இளையுதிர் காலத்தில் மல்லிகை பூலாம் மலரவே மலராது. ஆனால் அப்போ கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதும் போது என்ன ஆகுதான், வாசிக்கும் பொழுது மல்லிகை பூ மலர ஆரம்பிக்குது. இரவு நேரத்தில் எங்கேயாவது நீங்கள் தாமரை மலர்ந்து பார்த்துருக்கீங்களா? தாமரை எப்போ தான் மலரும்? சூரிய வெளிச்சம் தான் வரும். தமிழகத்தில் தாமரை மலருமா? அது நம்ம அந்த கோஷ்டிக்கே போக வேண்டாம். தாமரை எப்போ மலரும் அப்படின்னா எப்பயுமே பகல் நேரத்தில் தான் மலரும். ஆனால் அங்கே என்ன ஆகுது, சரத் பூர்ணிமா இரவு நேரத்தில் தாமரை மலர் ஆரம்பிக்குதான். ஏன்னா கிருஷ்ணர் இப்போ லீலை பண்ண போகிறார் அப்படின்றதுனால இரவு நேரத்தில் அது மலர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அங்கே புல்லாங்கல் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சுகதேவ கோஸ்வாமி முதல் வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். பகவன் அப்பி தாராத்ரி அப்படின்னு யூஸ் பண்ணுறார். அந்த முதல் வார்த்தை யூஸ் பண்ணுறார். பகவானாகவே இருந்தும் அவர் அந்த இரவில்
இந்த லீலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஸோ என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கிறாரு. அவன் பிருந்தாவனத்தில் என்ன பண்ண தெரியுமா நினைக்கிறாரு, கொள்ளை அடிக்கணும்னு பிளான் பண்ணுறாரா. கிருஷ்ணர் என்ன பிளான் பண்ணுறாரு, என்ன பிளான் பண்ணுறாரு, பதில் சொல்ல எல்லாரும் என்ன பண்ணாரு, கொள்ளை அடிக்கணும்னு பிளான் பண்ணுறார். நாமெல்லாம் அவர் தான் என்ன பண்ணுறோம், வழிபட்டு இருக்கோம். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு தான் வழிபட்டு இருக்கோம் இல்லையா. கல்லர், கல்லர் அழகர் அப்படின்னு பேர் அவருக்கு. இங்கே பக்கத்தில் இருக்கார் இல்லையா ஒரு ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் நினைக்கிறேன். அவர் இந்த விஷயத்த சொல்கிறார். இது ரொம்ப ரகசியமான விஷயம், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கல்லழகரை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உற்சவமூர்த்தி இருக்கார்ல, நம்மளை வெளில கொண்டு வருவார்ல, குதிரை வருவார் இல்லையா, தங்கராத்தில் வருவார்ல, என்ன பாட்டு போடுவீங்க அப்போ, வாராரு வாராரு அழகர் வாராரு பாட்டு வரும் இல்லையா. நம்மலாம் இதிலே பார்த்துட்டு இருப்போம். பட் அந்த ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அந்த கல்லழகர் வரும்போது நீங்கள் நல்லா கல்லறை கவனித்து பாருங்கள். அவருடைய கண் எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி இருக்குமா, கண்ணடிப்போம் இல்லை நம்ம யாரையாவது பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்குமா, அப்புறம் அப்படின்ட்டு விசில் அடிக்கிற மாதிரி அவருடைய லிப்ஸ் இப்படி இருக்குமா. நீங்கள் போய் கவனித்து பாருங்கள். இது யார் பண்ணுற வேலை? ஹாஸ்டலில் எங்கேயாவது வெளில பார்த்தோன்னா ரோட்டில் நின்றுக்கிட்டு எங்கேயாவது வெளில நின்று அனுப்பணும் அப்படின்னு கண்ணடிப்பாங்கல்ல, அந்த வேலை நிறைய யார் பண்ணுறாரா, அழகர் பண்ணுறார். நம்மளை கூப்பிட்றார், அதனால அவருக்கு பேர் அழகர். நம்ம யாருக்கும் இதெல்லாம் பேரே தெரியாது, ஏதோ நம்ம எல்லாரும் பேர் கொடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் நான் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அழகரை நல்லா கவனிங்க. அப்படி என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் முடிவு பண்ணார், கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். என்ன கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், கோபியர்களுடைய இதயத்தை கொள்ளை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டார். கோபியர்களுடைய இதயம், கோபியர்களுடைய வெக்கம், கோபியர்களுடைய பயம், கோபியர்களுடைய தயக்கம், கோபியர்களுடைய தர்மம், கோபியர்களுடைய எல்லாத்தையும் தொடர்ந்து முடிவு பண்ணிட்டார். ஒரு முறை கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார், என்ன பண்ண முடியாது, யாருமே அதை மாற்றவே முடியாது. கிருஷ்ணர் அழகாக ரம்யாவாக புல்லாங்கல் வாசிக்க ஆரம்பிக்கிறார். புல்லாங்கல் வாசிக்க ஆரம்பிக்க உடனே யமுனையில் இருக்கக்கூடிய அலைகள்லாம் ரொம்ப மெதுவாக சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருந்தான். அங்கே மேலே இது வரைக்கும் சத்தம் போட்டுட்டு இருந்த எல்லா குயில்கள் மயில்கள் எல்லாமே அப்படியே கொட்டை கொட்டை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா மற்றவங்களாம் சத்தம் போட்டால் என்ன ஆகாது, கிருஷ்ணனுடைய சப்தம், புல்லாங்கல் சப்தம் கேட்காது. அப்படிங்கிறதுனால எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து ரொம்ப அழகாக காற்று வீச ஆரம்பிக்குது. ஸோ கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் சப்தம் மெதுவாக எல்லாருடைய காதுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. கிருஷ்ணருக்கு ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. கிருஷ்ணர்கிட்ட 3 புல்லாங்குழல் இருக்குது. 3 புல்லாங்குழல் அப்படின்னா 3 கவுண்ட்டு கிடையாது, 3 பேர். கிருஷ்ணருடைய புல்லாங்குழலுக்கு 3 பேர் இருக்குது. ஒரு புல்லாங்குழலுக்கு பேர் வேணு, ஒரு புல்லாங்குழலுக்கு பேர் முரளி, இன்னொரு புல்லாங்குழலுக்கு பேர் வம்ஷி அப்படின்னு 3 புல்லாங்குழல் இருக்குது. எந்த புல்லாங்குழல் ஊதுனா யார் வரணும்னு தெரியும். ஒரு புல்லாங்குழல் ஊதுனா யார் தான் வருவாங்க, எல்லா பசுமாடுகள் ஓடி வரும். ஒரு புல்லாங்குழல் ஊதுனா பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. ஒரு புல்லாங்குழல் ஊதுனா கோபியர்கள்லாம் ஓடி வருவாங்களாம். ஸோ அந்தந்த சவுண்டை கேட்டு அவங்கவுங்க முடிவு பண்ணிட்டு வருவாங்களாம். நம்மளாம் இன்றைக்கி ரிங்டோன் வச்சுருக்கோம்ல, வீட்டில் இருந்து வந்தால் ஒரு ரிங்டோன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தால் ஒரு ரிங்டோன், ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ஒரு ரிங்டோன், வீட்டிலேருந்து வந்தால் ஆம்புலன்ஸ் மாதிரி ரிங்டோன் வச்சிடும். ஆம்புலன்ஸ்னால் என்ன அர்த்தம், எமர்ஜென்சி, சீக்கிரம் ஓடியே போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ரிங்டோன், அந்த மாதிரி ஒரு ரிங்டோன் பகவான் செட் பண்ணி வச்சிருக்காராம். அப்படி என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் புல்லாங்கல் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இது கோபியர்களுடைய காதுகளை கேட்க ஆரம்பிக்குதான். ஸோ அப்போ கோபியர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கோபி அப்போ தான் பால் கறந்துட்டு இருந்தா, இன்னொரு கோபி அந்த ஒரு பாலை கிண்டிட்டு அங்கே பால் காய்ச்சிட்டு இருக்கா, இன்னொரு கோபி தன்னுடைய கணவனுக்கு பரிமாறிட்டு இருக்கா, இன்னொரு கோபி தன்னுடைய மகனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா, இன்னொரு கோபி என்ன பண்ணுறானா அப்போ தான் குளிக்க போகிறா, இன்னொரு கோபி அப்போ தான் ஒரு பக்கம் கண்ணுக்கு மை போட்டிருக்கா, இன்னொரு கோபி ஒரே ஒரு பக்கம் தலையை சீவி இருக்கா, இன்னொரு கோபி அப்போ தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழல் சப்தம் கேட்டதோ இல்லையோ, எல்லாருக்கும் என்ன ஆனது, கை கால் ஓடவே இல்லை. ஏன்னா யார் கூப்பிட்டுட்டாங்க, கிருஷ்ணர் கூப்பிட்டுட்டா தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, போட்டபடி அப்படியே ஓடி வராங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதபடி நாம் கிருஷ்ணரை பார்க்க போகிறோம், எல்லாம் ரொம்ப வேகமாக ஓடி வராங்களாம். ஒருத்தர் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் மை போட்டிருக்காங்க, இந்த பக்கம் தலை ஒரு பக்கம் மட்டும் முடி இருக்குது, இன்னொருத்தவங்க பாதி குளிச்சுட்டு அந்த பாவடையோட வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, சமையலில் கையில் அன்னக்கரண்டி அதே தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு அம்மா கையில் சாம்பார் கரண்டி இருக்குது, அதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு குழந்தைய பால் கொடுத்துட்டாங்க, இப்படியே கை வச்சுட்டாங்க, குழந்தை கையில் வச்சுட்டு இவங்க அப்படி வந்துட்டாங்க.
அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்களாம். அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய கணவன், அப்பா, நண்பர், உறவினர்கள் எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. இந்த பெண்களை நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க, யாரும் நிற்கலையா. எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் அங்கே கிருஷ்ணரை அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, பகவானா நினச்சி வரல. ஒரு அழகான பையன் இருக்கான், அவனை பார்க்க போகலாமே அப்படின்னு நினச்சி வராங்களாம். யாரை பார்க்க வராங்க? யாரை பார்க்க வராங்க? கிருஷ்ணா எப்படி பார்க்க வராங்க? ஒரு அழகான பையனை தான் பார்க்க வராங்க, பகவானா நினச்சி வரலையா. அப்போ பரீட்சித் மகாராஜான் கேட்குறான், கிருஷ்ணர் எப்படி பகவான் நினச்சாதானே நம்மளுக்கு மோட்சம் கொடுப்பாரு, பக்தி கொடுப்பாரு. அழகான ஒரு பையன் நினச்சா அது சாதாரண ஒரு பெண் நினைக்கிற போர் இல்லையா? அது எப்படி ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும், அது எப்படி ஒருத்தனுக்கு பக்தியை கொடுக்கும் அப்படின்ற கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்ட உடனே பரீட்சித் மகாராஜனுக்கு சுகதேவர் சொல்கிறாரு, ஹே பரீட்சித்தே, நான் இதுக்கு உனக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கேன்? சிசுபாலன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன தெரியுமா பண்ணா, அவனுக்கு ஒரு நித்தியப்படி அவனுக்கு ஒரு கடமை. என்ன கடமை தெரியுமா? தினமும் கிருஷ்ணரை திட்டுறது. தினமும் எந்திரிச்சு என்ன பண்ணும், காலில் திட்ட ஆரம்பிச்சிடணும். அப்படி திட்டிக்கிட்டே இருப்பானா. அவங்க அம்மா வரம் கேட்டு வச்சுருக்காங்க, இந்த பொல்லாத பையன் திட்டிகிட்டே இருக்கான் கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கூட. என்ன வரம் வேணுமா சொல்ல அத்தை. இந்த பையனை ஒரு நாளைக்கு 100 கோட்டா கொடுத்துரு, 100 முறை திட்டட்டும், அதுக்கு மேலே போனால் அவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அவன் என்ன பண்ணுவான், எண்ணிக்கிட்டே திட்டிட்டு வருவானா. 1 கிருஷ்ணன் அயோக்கியம், 2 கிருஷ்ணன் திருட, 3 கிருஷ்ணர் வீணா போனோம், 4 அஷ்டோத்திரம். தினமும் கிருஷ்ணருக்கு அஷ்டோத்திரம் பாடிக்கிட்டே இருப்பான். அப்படி பாடிட்டே இருந்தவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் திடீர்னு 101 எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. கிருஷ்ணர் பார்த்தார், உடனே சுதர்சக்கத்தை விட்டார், அவனை கொண்டுட்டார். ஆனால் அந்த சிசுபாலன் மோட்சத்துக்கு போயிட்டானா. யார் மோட்சத்துக்கு போனது? சிசுபாலன் கிடையாது, கிருஷ்ணரை திட்டம் மோட்சம் போயிட்டான். பக்தர்கள்லாம் நினைக்கிறாங்க, பரவாயில்லையே இவன் கதை நல்லா இருக்கு, நாங்கள் தினமும் ஹரே கிருஷ்ணா மதம் 108 முறை சொல்லி மோட்சம் போக மாட்டேங்கிறோம், இவன் என்ன பண்ணுறான், ஈஸியாக திட்டியே மோட்சம் போயிடுறானே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ நாரதர் சொல்கிறாரு, காமாம் குரோதாம் பயாம் ஸ்னேகான் ஐக்கியாம் சௌஹிருதமேவச நித்யம் ஹரோ விதாதாத்தோ யாந்தி தன்மயதம் ஹிததே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம், கிருஷ்ணர்கிட்ட தன்மயத்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தன்மயத்துவம்னா என்னது? தன்மயம் அப்படின்னு ஆகிறது என்னது? மனசை முழுக்க அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறது. அவன் என்ன பண்ணுறான், சிசுபாலன் கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருந்தான், வேறு எதையும் நினைக்கவே இல்லை, கம்சனை போல். இங்கே சொல்கிறாரு, அப்படி நீங்கள் கிருஷ்ணரை ஏதாவது ஒரு வகையில் நினச்சாலும் போதும், கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன பண்ணிடுவார், நல்லது பண்ணுவான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கோபி குட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், கிருஷ்ணரை தன்னுடைய கணவனாகவே நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் நல்லது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ ராசலீலை இப்படி மெதுவாக ஆரம்பிக்குது. சொல்லும்போது எல்லா கோபிகளும் என்ன பண்ணுறாங்க, நின்றுட்டாங்க. கிருஷ்ணர் மாதிரி நின்றுட்டாங்க. நின்ன உடனே இப்போ கிருஷ்ணர் கேட்குறாராம், எதுக்கு எல்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாராம். எதுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்கு வந்தோடனே கேட்குறேன், எதுக்கு கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன கேள்வி இது? நீங்கள் தான் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, ராதாஷ்டமின்னு கோயிலுக்கு கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி வேறையா? ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா எதுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னாலாம் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா கோபியர்களோட வேலை என்னதான், கிருஷ்ணரை பார்க்க வரது தான். ஸோ கோபியில் நிற்கிறாங்க. வந்த உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு, எதுக்குமா எல்லாம் இப்போ வந்திருக்கீங்க, நைட் நேரத்தில் எதுக்கு வந்திருக்கீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஆனால் கிருஷ்ணருக்கு ஆசை கோபியர்களை கூப்பிடணும் அப்படின்ட்டு. பகவத்கீதை அவங்க எல்லாருக்கும் தெரியும். பகவத்கீதையில் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை, பகவத்கீதை எப்படிப்பட்ட சூழ்நிலை, போர்க்களம் இல்லையா? ஸோ போர்க்களம் நடந்துட்டுருக்கு, போர் நடக்க போது. அந்த போர்க்களத்தில் கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டார். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துகிறார். எப்போ 11ஆம் அத்தியாயத்தில் ஞாபகப்படுத்திக்கிறார். விஸ்வரூபத்தை காட்டிகிட்டு இருக்கார், எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணருக்கு யாருடைய ஞாபகம் வருது, கோபியர்களுடைய ஞாபகம் வருது. இந்த ஸ்லோகம் கோபியர்களை பற்றிய ஸ்லோகம். ஸோ கிருஷ்ணருக்கு அப்படி கோபியர்கள் மேலே இஷ்டம். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் சும்மா விளையாட்டை கேட்குறார், எதுக்கெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரா. கோபியர்கள்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் பார்க்குறார், இந்த கோபியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறார். இந்த கோபியர்கள் தான் இருக்கிறதுலையே கிருஷ்ண பக்தர்கள்லையே மிக உயர்ந்த தூய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது
அந்த கோபியர்களோட இதயம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு நதியானது இங்கே கங்கை நதி பிரவாகமாக வருது, வந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, கங்கை நதி எப்பயுமே அணை போட்டு தடுக்கவே முடியாது. அது என்ன பண்ணும், கண்டிப்பாக சமுத்திரத்தில் போய் கலந்துடும். அதுபோல் இந்த கோபியரோட இதயம் எப்பயுமே கிருஷ்ணருடைய ஞாபகமாகவே இருந்துகிட்ருக்குமா. ஸோ அப்படிப்பட்ட கோபியர்களை இவர் கேட்குறாரு, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ண லீலை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கலாம். விருந்தாவன லீலை அப்படின்னு ஒன்று இருக்குது, துவாரகா லீலை அப்படின்னு ஒன்று இருக்குது, குருக்ஷேத்திர லீலைன்னு ஒன்று இருக்குது, குருக்ஷேத்திரத்துக்கு அப்புறம் ஒரு லீலைன்னு இருக்குது. இந்த 3 லீலைகள் நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கலாம். விருந்தாவன லீலை அப்படிங்கிறது பக்தி யோகத்தை சொல்லக்கூடிய லீலை. துவாரகா லீலை அப்படிங்கிறது கர்மயோகத்தை சொல்லக்கூடிய லீலை. அதே போல் குருக்ஷேத்திரம் இல்லை குருக்ஷேத்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லீலை அப்படிங்கிறது ஞான யோகத்தை சொல்லக்கூடிய லீலை. ரிப்பீட் பண்ணுறீங்களா? விருந்தாவனம் என்ன லீலை? பக்தி யோகம். குருக்ஷேத்திரம் ஞான யோகத்தை சொல்லக்கூடிய லீலையாக இருக்குது. ஏன்னா குருக்ஷேத்திரத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? பகவத்கீதை சொல்லி கொடுக்குறார். குருக்ஷேத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாரு? உத்தவ கீதை சொல்லி கொடுத்தார். 2 கீதை இருந்திருக்கு இல்லையா? உத்தவ கீதை, பகவத்கீதை. இது ஞான யோகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த பக்தி யோகத்தை சொல்லக்கூடிய இந்த விருந்தாவனில் தான் என்ன பண்ணுறாரு, இங்கே பேச ஆரம்பிக்கிறார். இந்த கோபியர்கள்லாம் வந்து நிற்கிறாங்களாம். நின்னதுக்கப்புறம் இந்த கோபியர்கிட்ட கிருஷ்ணர் கேட்குறார். முதல்ல வந்துட்டாங்க. வந்த உடனே முதல்ல ஏன் வந்தீங்கன்னு கேட்கலையா. ஃபஸ்ட்டு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்வாகதம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். எல்லாம் என்ன பண்ணார், முதல்ல வெல்கம் அப்படின்னு கூப்பிட்டாராம். வாங்க வாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வாகதம் வா மகாபாக பிரியம் கிம் கராவவாஹ விரதஸ்ய அனமயம் கச்சித் பூத ஆகமன காரணம் அப்படின்னு கேட்குறார். வணக்கம், நமஸ்காரம், வாங்க எல்லாரும் வாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாராம். கிருஷ்ணர் கேட்குறார். நடுராத்திரி ஊதுனது இவர் தான், புல்லாங்கல் ஊதுனது இவர் தான். எதுக்கு ஊதுனாரு? இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றதான் ஊதி இருக்காரு. வந்து நின்னப்பறம் என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த கோபியர்களால் பதில் சொல்லவே முடியலையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் மகாபாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பெரிய அதிர்ஷ்டசாலிகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதிர்ஷ்டசாலிகள் தான் கண்டிப்பாக. மனுஷனாக பிறக்கிறதே அதிர்ஷ்டம், அதுலேயும் பாரதத்தில் பிறக்கிறது அதிர்ஷ்டம், அதுவும் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் பிறந்தது அதிர்ஷ்டம், அதுவும் கிருஷ்ணர் வாழக்கூடிய விருந்தாவனத்தில் பிறக்கிறது அதிர்ஷ்டம், கிருஷ்ணர் விருந்தாவனத்திலையும் கோபியர்களாக பிறக்கிறது அதிர்ஷ்டம், அந்த கோபியர்களாக பிறந்தும் கிருஷ்ணர் ராசலீலை செய்யும் போது இருக்கிறது அதிர்ஷ்டம், அந்த ராசலீலை செய்யும் பொழுதும் அந்த ராசலீலை நடக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறது இன்னும் அதிர்ஷ்டமான விஷயம் இல்லையா. அதனால் கிருஷ்ணர் சொல்கிறாரா, நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள், எல்லாரும் வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க, ஏன் இப்போ வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ண உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கப்புறம் கேட்குறாரு, உங்கள் கணவன்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா? உங்கள் கணவன்மார்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்கள் கணவன்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாராம். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள்லாம் இங்கே வந்துட்டீங்க, நான் அங்கே வீட்டுக்கு போய் வேலை பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் உங்கள் வேலையை விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க, இப்போ என்ன அங்கே போய் வேலை செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். உண்மையில் அதுதான் கிருஷ்ணர் பண்ணுறார். எந்த ஒரு பக்தன் கிருஷ்ணருக்காக சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த பக்தனுடைய சேவையை கிருஷ்ணர் எடுத்துக்கிறார். உதாரணத்துக்கு ஷேனாய் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் நாதியில் இந்த முடி திருத்தம் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டுரங்கனை பார்க்க வந்துட்டார். அப்போ பகவான் என்ன பண்ணார், அந்த பாண்டுரங்கனே அங்கே போய் ராஜாவுக்கு போய் முடி திருத்தம் பண்ணக்கூடியவராக மாறினார். அதே போல் ஹரிதாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் செருப்பு தைக்கக்கூடியவர். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டார். பகவான் என்ன பண்ணார், அவருக்காக அவர் ரூபத்தில் போயிட்டு செருப்பு தைக்கிறவராக மாறினார். அதே போல் கும்பாக்காரன் ஒருத்தர் இருந்தார். அவர் பானை செய்கிறவர். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், பகவான் மேலே பக்தி செஞ்சதுனால பகவான் பானை செய்கிறதுக்கு போயிட்டாராம் இவருக்காக. அதே போல் ஷக்குபாய் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. அப்போ ஷக்குபாயோடைய வேலை யார் பண்ணாங்க, கிருஷ்ணர் போய் பண்ணார். கிருஷ்ணர் அவங்க வீட்டில் போய் அவங்க கணவனுக்கு கால் அமைக்கி விடுறது, அந்த கணவனுடைய துணியை துவைச்சி போடுறது, அவருடைய எச்சிப்பில் எடுத்து கழுவி வைக்கிறது, இப்படி 1 வருஷம் சேவை பண்ணியிருக்கார். எதற்காக, பக்தருக்காக. அப்போ கிருஷ்ணர் உண்மையில் அப்படி செய்யக்கூடியவர் தான். ஸோ இவங்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் சொன்னாரா, ஓஹோ விருந்தாவனத்தோட அழகாக பார்க்க வந்திருக்கீங்களோ, சரி வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு டூர் கூட்டிகிட்டு போகிறார். அவங்க ஊர்லேயே அவங்க டூர் கூட்டிகிட்டு போகிறார். நம்மளாம் வேறு ஊருக்கு டூர் கூட்டிகிட்டு போவோம். கிருஷ்ணன் என்ன பண்ணார், விருந்தாவனத்தை
அவர் சுற்றி காட்டார், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் எப்படிலாம் வளர்ந்துருக்கு, இங்கே பாருங்கள் எப்படி நதி ஓடிட்டு இருக்கு, இங்கே பாருங்கள் எப்படி குயிலெலாம் கூவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டிட்டு வரார். காட்டிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, ரொம்ப கோரமான மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோரமான மிருகமா கிருஷ்ணா, நீ இருக்கக்கூடிய இடத்துல கோரமான மிருகம் இருக்குமா? ஏன்னா நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கே மிருகம்லாம் என்ன ஆகுது, எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருக்கான். ஒரு புலியும் மானும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான், ஒரு பாம்பும் கீரியும் சேர்ந்து சரியாக சுற்றிட்டு இருக்கான், ஒரு பூனை எலியும் சேர்ந்து 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்ன காரணம்? ஏன்னா கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடம் அங்கே எங்கேயுமே வைல்ட் அனிமல்ஸ் இருக்க முடியாதான். ஸோ அப்படி நீ இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது ஆபத்து இருக்குமா கிருஷ்ணா? நான் உன் கூட தான் இருக்கிறேன், இல்லை நான் என் தனியாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் கிருஷ்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் இப்படி தனியாக வரக்கூடாது, உங்கள் கணவனை விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். சொன்னோடனே இந்த கோபிலாம் நினச்சாங்களா, கிருஷ்ணா என்னுடைய கணவன் மூச்சுக்கு முன் முதல்ல சொல்கிறியே, உண்மையிலுமே இந்த உலகத்தில் கணவன் யார் தான்? எல்லாருக்குமே நீ தான். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேதி உதாகிருதா யோலோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் புருஷன் நீ இல்லையா? நான் உன் கூட தானே இருக்கேன், கணவன் வேற ஒரு கணவனை எனக்கு கை காட்டுறியே கிருஷ்ணா அப்படின்னு அந்த கோபியில் நினச்சிட்டு இருக்காங்களா. அப்போ கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு திரும்ப போங்க, உங்கள் கணவனுக்கு சேவை பண்ணுங்க, குடும்பத்துக்கு சேவை பண்ணிட்டுருங்க, இங்கே திரும்ப வராதிங்க. கணவனுக்கு மட்டும் கிடையாது, கணவனோட இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சேவை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணர் இப்போ ஸ்திரீ தர்மத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கார். என்ன சொல்கிறாரு, உங்கள் கணவனுக்கு மட்டும் சேவை பண்ணக்கூடாதான், கணவனோட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாம் வராங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுமா, சேவை பண்ணுமா. இந்த ஒரு கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விக்கிரகம் இருக்கும், உள்ளார சைடில் நிறையா சின்ன சின்ன விக்கிரகம் இருக்கும். ஸோ அந்த பூஜாரி என்ன பண்ணும், மெயின் விக்கிரகத்தை மட்டும் அபிஷேகம் பண்ணக்கூடாது, மெயின் விக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன விக்கிரகத்தை என்ன பண்ணும், அது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கும் அப்பப்போ என்ன பண்ணும், ஏதாவது ஒரு தூபத்தை போட்டு அது சாந்தப்படுத்தணும். ஸோ அப்படி என்ன சொல்கிறாரு இங்கே, நீ உன்னுடைய கணவன்களுக்கும் உன்னுடைய கணவனுடைய சொந்தக்காரங்களுக்கும் சேவை பண்ணு. சரி, என்னுடைய கணவன் நல்லவனாக இருந்தால் சேவை பண்ணலாம், கணவன் நல்லவன் இல்லையா அவனுக்கு எப்படி சேவை பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் இங்கே சொல்கிறாரு, துஷீலோ துர்பகோ விருத்தோ பாதோ ரோக அதனோ அபிவா பதிஸ்ரீபிர் நஹத்வம் தோ லோகே ஷுரபிரபாதகை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னுடைய கணவன் எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் என்ன பண்ணுமா, சேவை பண்ணுமா. துஷீலஹ நல்ல குணமே கிடையாது, இல்லை துர்பகா ரொம்ப தப்பான காரியங்கள் பண்ணக்கூடியவனாக இருக்கான், விருத்தக ரொம்ப வயசாயிடுச்சார் அவனுக்கு, இல்லைன்னா ஜடக மூடனாக இருக்கான், இல்லை ரோகா நோய் உள்ளவனாக இருக்கான், அதக ரொம்ப கீழ்த்தரமானவனாக இருக்கான். இப்படி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நீ அவங்களுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்திரீ தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார். இப்போ நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்ன பிரபு நீங்கள் ராசலீலையை பற்றி சொல்கிறேன், ராதாரணியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்திரீ தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, இந்த உபன்யாசம் நாங்கள் வீட்டு பக்கத்திலே கேட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இதுதான் அந்த கோபியர்கள் நினச்சாங்களாம், கிருஷ்ணா நான் உங்களுக்காக வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஸ்திரீ தர்மத்தை சொல்லிட்டு இருக்க, கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபியர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களாம். பேசின பின்னாடி கிருஷ்ணர் சொல்கிறாரா, இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்றாரா. அப்போ அந்த கோபியர்கள்லாம் கேட்குறாங்களா, ஏன் கிருஷ்ணா நாங்கள் பக்தி செய்கிறது எங்களுக்கு தகுதி இல்லையா, பெண்ணாக பிறந்தது ஒரு குற்றமா, இதே ஆண் நண்பர்கள் தான் என்ன பண்ணியிருப்பேன், நீ எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லுவியா? ஆண் நண்பர்கள் வராங்க, நைட்டு 12 மணிக்கு எல்லோரும் ஆண் நண்பர்கள் வராங்க, வந்தால் நீ என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போக சொல்லுவே இல்லை அவங்கள்ட்ட சேர்ந்து விளையாடுவியா? கண்டிப்பாக விளையாடுவேன். அப்படி இருக்கும்போது பெண்கள் நாங்கள் மட்டும் என்ன பாபம் பண்ணோம், எங்களை மட்டும் ஏன் நீங்கள் ஒதுக்கி விடுற, எங்களை மட்டும் என் வீட்டுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை பக்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான், எல்லாரும் பக்தி செய்யலாம். என்ன பக்தி அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறார். நீங்கள் பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பாடுறது எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கோபியர்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சான். அந்த கோபியர்கள் நினச்சாங்களா, சரி அப்போ நான் பாடுறோம் நீங்கள் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபியர்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் பிரணய கீதம் அப்படின்னு ஒரு பாகவத்தில் ஒரு இடம் இருக்குது. அதில் பிரணய கீதத்தில் சொல்கிறாங்க, கிருஷ்ணா என்னை மறுபடியும் நீ சம்சாரத்துக்கு போன்னு சொல்லி சொல்கிறியே, சம்சாரத்தில் சாரமே இல்லையே, சொல்கிறோம் சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் அந்த சம்சாரத்தில் என்ன கிடையாது, சாரமே ஒன்றும் டேஸ்ட்டே இல்லையே, மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கே போன்றியே, நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்ன பின்னாடி அவர் சொல்கிறாரு, உனக்கு என்னோடய இதயம் தெரியலையா, என்னோடய இதயத்தில் தூய்மை இல்லையா, எனக்கு இதயம் ஏன் புரிஞ்சிக்காமல் நீ பேசுகிற,
என்னோட இதயத்தை நீங்கள் என்னோட இதயத்தில் ஏதாவது கல்மஷம் இருந்தால் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போக சொல்லலாம். இதயம் தூய்மையாக இருக்கே, என்னை வீட்டுக்கு ஏன் போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுறார். சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, உண்மையில் எங்களை தர்மத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறியே, நாங்கள் நல்லா தர்மம் பண்ணதுனால தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து சேர முடிஞ்சது. தர்மத்தை பண்ணலாம் என்ன பண்ண முடியாது, என்னால் உங்ககிட்ட வந்து சேரவே முடியாது. அதனால் தர்மத்துடைய பலனே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நமக்கு யார் மேலேயாவது ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா, யார் மேலே ஈர்ப்பு வரும் அப்படின்னா ஆத்மா மேலே தான் ஈர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்ககிட்ட போன முறை சொல்லியிருக்கோம். இந்த உலகத்தில் டேஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பரமாத்மா கிட்ட தான் டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உண்மையான ஈர்ப்பு உங்ககிட்ட இல்லையா இருக்குது, என்ன மறுபடியும் போக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கோபியர்கள் பிரணய கீதம் அப்படின்ற கீதத்தை பாடுறாங்க. கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க சொல்கிறாங்க, கிருஷ்ணா மற்றவங்களை சொல்கிற நீ கடமையை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிற, நாங்கள் என் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன தெரியுமா வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும், மற்றவங்கள்லாம் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எல்லாருக்கும் என்ன பண்ணி கொடுக்குற, கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துறது யோகத்தை சொல்லிக் கொடுக்குற. எங்களுக்கு ஏதாவது ஒரு யோகம் சொல்லிக் கொடுங்க, கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு ஏதாவது யோகம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு குடும்பத்தோடு இருக்கோம், பசுமாடு மேய்க்கிறோம், குழந்தைகளை பார்த்துக்கிறோம், கணவனை பார்த்துக்கிறோம், வீட்டு வேலை பண்ணுறோம், எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலும் கிருஷ்ணர் எங்கள் மனசுலேருந்து போகவே மாட்டேங்கிற. விஸ்மர்த்தும் நைவ சக்துமஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மறக்க நினச்சா கூட உங்களை மறக்க முடியலையே கிருஷ்ணா என்னால். அப்படி எங்கள் மனசு உன்னோட லயிச்சு போயிடுச்சு இல்லையா, எங்களை ஏன் திருப்பி அனுப்புகிறேன், எங்களை திருப்பி அனுப்பாத, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு என்ன பண்ணு, உன்னுடைய சேவையை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபியர்கள்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்களா. கிருஷ்ணர் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஒட்டுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் கோபியர்களோட கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாரு, நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். எப்படி நடனம் ஆட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தா ராத்திரிஹி அப்படின்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராத்திரி என்ன தெரியுமா, அந்த கோபியர்கள் எத்தனை காலம் கிருஷ்ணரோட சேர்ந்து இருக்குன்னு நினச்சாங்களோ அந்த எல்லா காலத்தையும் என்ன பண்ணாரா கிருஷ்ணர் சேர்த்து ஒரு ராத்திரியாக மாற்றிட்டாராம். அப்படின்னு எவ்வளோ காலம் தெரியுமா, பிரம்மாவுடைய ஒரு பகல். பிரம்மாவுடைய ஒரு பகல் எவ்வளோ நேரம் தெரியுமா உங்களுக்கு, 1000 சதுர்யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். 1000 சதுர்யுகம்னா என்னது, இப்போ கலியுகம். கலியுகம்னா எத்தனை வருஷம் தெரியுமா, 4,32,000 வருஷம் கலியுகம். இதை டபுள் பண்ணோம் அப்படின்னா திரேதாயுகம், இதை ட்ரிபிள் பண்ணோம் அப்படின்னா துவாபர யுகம், இதை 4 முறை பெருக்கணும் அப்படின்னா அது சத்தியயுகம். அப்போ சத்தியயுகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா 4,32,00,000 வருஷம் தான் என்னது ஒரு சதுர்யுகம். 4,32,00,000 இன்டூ 1000 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு வார்த்தையே சொல்ல தெரியாது, அந்த நம்பர்ஸை சொல்ல தெரியாது. அத்தனை வருடங்கள் தான் என்னவா பிரம்மாவுடைய 12 மணி நேரம். ஸோ கிருஷ்ணர் கோபியர்களோட ராசலீலை பண்ண நேரம் இத்தனை நெடுங்காலமாக. கிருஷ்ணர் அப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, சிருஷ்டியை நிறுத்திட்டார். எல்லா ஜீவாத்மாக்களையும் அப்படியே தூக்கத்தில் போட்டார். எந்த ஜீவாத்மாக்களும் நகர கிடையாது, வயசாகலை, சாகலை, எதுவும் ஆக, பிரபஞ்ச சுழற்சி என்ன பண்ணிட்டார், அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார். எதற்காக, கோபியர்களுக்காக பண்ணிட்டாராம். ஸோ கோபியர்கள் கூட நடனம் ஆடணும் அப்படின்ற ஒரே ஒரு அந்த அவங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக அதை நிறுத்திட்டாரா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ராத்திரியில் என்ன பண்ணுறாங்க, இவங்க நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோபி 2 கோபி கிடையாது, லட்சக்கணக்கில் கோபியர்கள் வந்திருந்தாங்களாம், லட்சக்கணக்கில். அப்போ கிருஷ்ணர் ஒருத்தராக இருக்க முடியும், கிருஷ்ணர் ஒருத்தராக அந்த எல்லாரோடையும் டான்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணார், கிருஷ்ணரும் விரிவங்கம் பண்ணிட்டாராம். கிருஷ்ணர் தன்னையே லட்சக்கணக்கான ரூபத்தில் மாற்றிக்கிட்டாராம். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார், அப்படி கோபியர்கள் ஒவ்வொருத்தரோட சேர்ந்து நடனமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நடனம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோபியர்களுக்கு ஒரு கர்வம் ஏற்படுது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப முக்கியமான கதை. அந்த கோபியர்கள்லாம் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கோபியர்களுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் ஏற்படுது. என்ன தெரியுமா ஏற்படுது, நாங்கள் தான் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்ட்டு ஏற்படுதான்.
இதுக்கு பேர் சௌபக மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதம் அப்படின்னாவே கர்வம் இல்லையா? சௌபக மதம் அப்படின்னா சௌபாகிய மதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோபியர்கள் நினச்சாங்களா, நாங்கள் தான் என்னது இந்த உலகத்திலேயே ரொம்ப என்ன நினைக்கிறாங்க, பாக்யசாலிகளான பெண்கள் அப்படின்னு நினச்சாங்கன்னா. ஏன்னா இந்த கோபியர்கள்லாம் யாரோட இருக்காங்க, கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்காங்க. ரொம்ப பெரிய பாக்கியம் தான், உண்மையில் பாக்கியம் தான். ஆனால் கிருஷ்ணருக்கு அதை பிடிக்கலையா. நீங்கள் எவ்வளோ தூய பக்தராக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சின்ன கெட்ட குணம் இருந்துச்சு, என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்? அப்போ உங்களை விட்டுருவாராம். அந்த கோபியர்கள்லாம் அப்படி நினைக்க ஆரம்பித்தாங்களாம், நாங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படி நினச்சாங்களாம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? கிருஷ்ணர் எல்லாரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாருல்ல, இது ஒருத்தருடைய கண்ணை உறுத்திச்சான். யாருடைய கண்ணை உறுத்தி இருக்கும்? யாருடைய கண்ணை உறுத்தி இருக்கும்? ராதாரானுடைய கண்ணை உறுத்திச்சான். இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ராதாராணி பார்க்குறாங்களாம், அவன் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சான். கிருஷ்ணர் ராதாராணியை பார்த்துட்டார். ராதாராணி நம்மளை பார்க்குறாரு. கிருஷ்ணர் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார், எல்லா கோபியோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாராம். அப்பப்போ பார்த்துப்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், அப்படியே திரும்பி பார்க்குறார். ராதாராணி திரும்பி பார்க்குறார். எங்கே நம்ம ராதாராணி திரும்பி பார்த்தா ராதாராணி கண் எப்படி போயிடுச்சு, சகப்பாயிடுச்சு. என்ன காரணம் உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் சமமான இடத்த கொடுத்துட்டார் இல்லையா? அதை ராதாராணி கொஞ்சம் குத்திச்சான். ஓஹோ அப்படின்னு நினச்சாங்களாம். கிருஷ்ணருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ராதை நம்ம மேலே கோவப்படுறாளேன்னு பயம் வந்துருச்சான். கிருஷ்ணரை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த கிருஷ்ணர் யாரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு? ராதாராணி ஒன்றும் பேசவே இல்லை, ஜஸ்ட்டு கண்ணு தான் பார்த்தாங்க. கண்ணில் பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணருக்கே பயம் வந்துடுச்சான். ஏன்னா ராதையினுடைய சக்தி அப்படிப்பட்டது. ஸ்ரீமதி ராதாராணி இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கிருஷ்ணர் ஒன்று தான் பண்ணுவாராம். பகவான் திருப்பார்க்கில் படுத்துட்டு இருக்கார் இல்லையா? படுத்துட்டு இருக்கும்போது பகவான் நினைப்பாராம், இந்த உலக சிருஷ்டி ஆகட்டும் அப்படின்னு நினைப்பாராம். நினைக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவார், அப்படியே பார்ப்பார், ஒரு கிளான்ஸ் கொடுப்பார், வாய் திறந்து பேச மாட்டார். யாரை பார்ப்பார்? கால் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க? விஷ்ணு கால் பக்கத்தில் லக்ஷ்மி தேவி உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மி தேவி இப்படி பார்ப்பார். பார்த்தோன்னே லக்ஷ்மி தேவிக்கு புரிஞ்சு போயிடுமா, கிருஷ்ணர் பகவான் நினைக்கிறான்ட்டு புரிஞ்சு போயிடுமா. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க மொத்த பிரபஞ்ச சிருஷ்டியையும் தன்னுடைய பார்வையினாலேயே உருவாக்கிடுவாங்களாம். கணவன் மனைவியை போல் வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் உட்காந்துருக்காங்க. திடீர்னு சொந்தக்காரங்களாம் உள்ளே வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணுவார் கணவன், என்ன பண்ணுவார், அவர் உடனே குடுகுடுன்னு உள்ளே போய் தூக்கிட்டு. இதில் இந்த காலம், அந்த காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த காலம் அது எப்படி இருக்கும் தெரியுமா? கணவன் பார்ப்பார், இப்படி திரும்பி பார்ப்பார், பங்கஜம் அப்படின்னு வாய் கூட சொல்ல மாட்டார். பங்கஜம் பார்ப்பார். பங்கஜம் மாமி என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடு உள்ளே போய் எல்லாத்தையும் என்ன கொண்டு வரும் எல்லாத்தையும் கொண்டு வச்சுருவாங்க. இன்றைக்கெல்லாம் திரும்பி பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பார்க்குற நீ போ அப்படின்றவாங்க இல்லையா? ஸோ ராதாராணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கான். அவங்க ஜஸ்ட்டு பார்த்தாங்களாம். பார்த்தோன்னே கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம அங்கே இருந்தால் ஆபத்தாயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். 2 காரணம். கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார். எந்த கோபியர்கள் கிருஷ்ணருக்காக தங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களோ, எந்த கோபியர்கள் கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக சரணாகதி பண்ணாங்களோ, எந்த கோபியர்களுக்கு இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு லீலையான ராசலீலை கொடுத்தாரோ, அந்த லீலைக்கு நடுவில் கிருஷ்ணர் டப்புன்னு மறைஞ்சு போயிட்டார். 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று பிரசம்மாய, 2வது பிரசாதாய அப்படின்னு சொல்கிறார். பிரசம்மாய அப்படின்னா ஒருவனை திருத்துவதற்கு, பிரசாதாய அப்படின்னா ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு. யாரை திருத்துறதுக்கு? கோபியர்களை. யாருக்கு நல்லது பண்ணுறதுக்கு? ராதாராணியை இல்லையா? 2 காரணம். கிருஷ்ணர் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனோடனே அவனுக்கு கிருஷ்ணருக்கு அங்கே கேசவ அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. கேசவனா நிறைய அர்த்தம் இருக்குது. க ஈஷவ கேசவ, பிரம்மா சிவன் இவர்களை கட்டுப்படுத்துபவன் கேசவன் அப்படின்னு பேர் இருக்குது. அழகிய கூந்தலை உடையவன் கேசவன் ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பலதேவ் வித்யாபூஷன் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறார். என்ன திரும்ப விளக்கம் கொடுக்குறார் கேசவன்ற சப்தத்திற்கு? நான் சொல்கிறாரு, கேஷான் வயத்தே இது கேசவக. யார் ஒருவன் ஸ்ரீமதி ராதையனுடைய தலை அழகா, அவனுடைய கேசத்தை யார் அழகா வருடி விட்டு அந்த கேசத்தை அழகா பின்னல் போட்டி விடுறானோ அவனுக்கு பேர் என்னவா? கேசவன் பேர் வச்சிருக்கார். ஸோ கேசவன்னா என்னது?
ராதாரானுடைய கூந்தலை அழகாக பராமரிக்கக்கூடியவன் கேசவன் பேர் வச்சிருக்கார். யோசிச்சு பாருங்க, பகவான் இந்த உலகத்தையே படைக்கிறதுக்கு கண்ணால் தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த பகவான் என்ன பண்ணுறார்? தன்னுடைய கையால் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்காரு? ஸ்ரீமதி ராதாரானுடைய கூந்தலுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த ஸ்ரீமதி ராதாரானுடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் ராதையை எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன பண்ணிட்டார்? கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனோடனே எல்லா கோபியர்களுக்கும் உயிரற்ற மரம் போல் எல்லாரும் மடையில் கீழே விழுந்துட்டாங்களாம். எல்லாரும் ஒரே துன்பத்தில் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா கோபிகளும் விட்டார். ஒரே ஒரு கோபியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டார். யாரை? ஸ்ரீமதி ராதாராணியை மட்டும் என்ன பண்ணார்? அழகா எடுத்துகிட்டு போயிட்டாராம். ஸ்ரீமதி ராதாராணியை எடுத்துகிட்டு போயிட்டான்ற ஞானம் கூட மற்ற கோபிகளுக்கெல்லாம் கிடையாது. மற்ற கோபிகள்லாம் அழுதுட்டு இருக்காங்க. சரி, இப்போ மற்ற கோபியர்களுக்கெல்லாம் ஒரு அகங்காரம் வந்துச்சு இல்லை, நாங்கள் பெரிய பாக்கியசாலிகள், கிருஷ்ணரை கூட நடமாடிட்டு இருக்கார் அப்படின்ற அகங்காரம் வந்துச்சு இல்லை. அந்த அகங்காரம் ஏன் ராதாராணிக்கு வரல? கிருஷ்ணன் அவங்க தான் நடனமாடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே அந்த அகங்காரம் வரல அப்படின்னு கேட்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை கேட்டு எனக்கு காலையில் ஸ்டன் ஆகிட்டேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. எந்த விளக்கத்தை கொடுத்தாங்க? இந்த கோபியர்கள் நினச்சாங்களாம் கிருஷ்ணன் ரொம்ப உயர்ந்தவர், அவர் கூட நம்ம டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவரோட நம்ம ராசனம் பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிருஷ்ணோட பெருமையை நினச்சி அவங்கெல்லாம் கிருஷ்ணனோட ஆடுறமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வப்பட்டாங்களாம். ஆனால் ஸ்ரீமதி ராதாராணி எப்படி தெரியுமா நினச்சா? கிருஷ்ணன் நினச்சாராம், அடேங்கப்பா நான் ஸ்ரீமதி ராதாராணியோட டான்ஸ் பண்ணுறனேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு பெருமையாக இருந்துச்சான். மற்ற கோபியர்களுக்கெல்லாம் என்ன பெருமையாக இருந்தது? நான் கிருஷ்ணோட நடனம் ஆடுறேன்னு சொல்லிட்டு மற்ற கோபியர்கள்லாம் பெருமையாக இருந்துச்சான். ஆனால் கிருஷ்ணருக்கு எது பெருமையாக இருந்தது? நான் ராதையனோட டான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கு பெருமையாக இருந்துச்சான். அதனால் ராதைக்கு என்ன வரவே இல்லை? அகங்காரம் வரவே இல்லை. பொதுவாக ஒரு வைரம் இருக்குது. இது வந்து குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறான். பார்வதி மீனாட்சி இருக்கா இல்லையா, மீனாட்சி உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கா. தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வரார். வந்து மீனாட்சிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறார். ஹே மீனாட்சி, பொதுவாக ஒரு தரித்திரம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வைரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தபம் இருக்கணும். எங்கேயாவது வைரமே வந்து நான் ஒரு தரித்திரனை அடையணும்னு சொல்லிட்டு தவம் இருக்குமா அப்படின்னு கேட்டானா. நான் கேட்டது புரியுதா உங்களுக்கு? சொன்னது புரிஞ்சுதா? ஹலோ, எல்லாம் இங்கே இருக்கீங்களா? என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு தரித்திரன் தான் என்ன பண்ணும்? தரித்திரன்னா காசை இல்லாதவன், அவன் தான் என்ன பண்ணும்? ஒரு வைரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தவம் பண்ணும். ஆனால் எங்கேயாவது வைரம் உட்காந்து தவம் பண்ணுமா? நான் அந்த காசு இல்லாத ஏழைக்கிட்ட போனேன், எங்கேயாவது வைரம் உட்காந்து தவம் பண்ணுமா? தவம் பண்ணாது. அப்படி இங்கே சொல்கிறார் அவர், மீனாட்சி நீ போய் தவம் இருக்கலாமா என்ன அடையிறதுக்கு, சுந்தரேஸ்வரனை அடைவதற்கு? நான் இல்லையா உன்னை அடையிறது தவம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரேஸ்வரை பார்த்து மீனாட்சியை பார்த்து சுந்தரேஸ்வரர் சொல்வாராம். அது போல் இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர், உன்னோட டான்ஸ் பண்ணுறது, உன்னோட ராசனம் பண்ணுறது எனக்கு பாக்கியம் இல்லையா அப்படின்னு நினச்சாராம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர்? இவங்களை மட்டும் தூக்கிட்டு போயிட்டா பார்த்து இங்கே சொல்கிறாரு, ராதா விதாம் தாவத் அஜித கவரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை நம்மளுக்கு நாராயணியம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தில் நாராயண பட்டாத்திரி அப்படின்றவர் சொல்லிக் கொடுக்குறார். மற்ற ஆச்சாரர்கள் இந்த விளக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த கோபியர்களை விட்டுட்டு ராதையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களா. அப்போ இந்த கோபியர்கள் என்ன பண்ணுறாங்க? கிருஷ்ணரை பார்க்க முடியாமல் துன்பத்தில் என்ன பண்ணுறாங்க? கிருஷ்ணரை போலவே நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிருஷ்ணோட லீலைகளை என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு கிருஷ்ணோட ஞாபகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களாம். கிருஷ்ணரை கூப்பிடுறதுக்கு ஒவ்வொரு மரமாக போய் கேட்குறாங்களாம். அசோக மரமே நீ கிருஷ்ணரை பார்த்தியா? புங்கை மரமே கிருஷ்ணரை பார்த்தியா? இந்த மரமே கிருஷ்ணரை பார்த்தியா? அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு மரத்தையாக போய் கட்டி பிடிச்சி கேட்குறாங்களாம். அப்புறம் நினச்சாங்களாம், இந்த மரங்கள்லாம் பதில் சொல்லாது, இதெல்லாம் ஆம்பளை மரம், இதெல்லாம் பதில் சொல்லவே சொல்லாது, நம்ம பெண்கள்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? ஒவ்வொரு பூக்களாக வந்து கேட்கலாங்களாம். மல்லிகை பூவே நீ பார்த்தையா? ரோஜா பூவே நீ பார்த்தையா? தாமரை பூவே நீ பார்த்தையான்னு கேட்டாங்களாம். அப்புறம் அவங்க நினச்சாங்களாம், இந்த பூக்கள்லாம் கிருஷ்ணரை மறைச்சி வச்சுக்கும். ஏன்னா அதுங்க பொண்ணுங்க இல்லையா, பொண்ணுங்க என்ன பண்ணும்? கிருஷ்ணரை மறைச்சி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கொடுக்காது, பொண்ணுக்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கே போனாங்களா? துளசிக்கிட்ட போயிட்டாங்களாம். துளசிக்கிட்ட போய் கேட்குறாங்க. துளசி தேவிக்கிட்ட போய் கேட்குறாங்களா, கிருஷ்ணரை பார்த்தியா நீ? எங்களுக்கு கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு சொல்லேன் அப்படின்னு கேட்டோடனே கிருஷ்ணரை துளசி காட்டி கொடுத்துட்டாலாம். இந்த வழியாக தான் போகிறார் கிருஷ்ணர், போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்களா. எல்லோரும் இந்த பக்கம் ஓடுறாங்களாம். ஓடி போனால் அங்கே அழகாக கிருஷ்ணனுடைய பாதம் தெரிஞ்சுதான், அவருடைய சின்னங்கள்லாம் இருக்கக்கூடிய பாதங்கள் தெரிஞ்சுதான். கோபியர்களுக்கெல்லாம் கண்கள்லேருந்து ஆனந்த பாஷம் வரா. கிருஷ்ணர் இந்த பக்கம் தான் போகிறார், பிடிச்செல்லாம் நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க.
போயிட்டு இருக்கும்போது 2 பாதம் 4 பாதமாக தெரிய ஆரம்பிச்சதான். இல்லைனா அது 4 பாதமாக தெரியும். ஓஹோ, கிருஷ்ணர் யாரையோ கூட்டிகிட்டு போயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதான். அப்போ தான் உங்களுக்கு கோபியர்களுக்கு புரியுமா, கிருஷ்ணர் யாரை கூட்டிகிட்டு போயிருக்காரு? ராதாராணி கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல தான் பீக் மொமெண்ட். சுகதேவ கோஸ்வாமி இது வரைக்கும் அப்படியே வச்சிட்டு இருந்தார். ராதையினுடைய பேரை சொல்லக்கூடாது, ராதையினுடைய பேரை சொல்லக்கூடாது, ராதையினுடைய பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்தி பாவத்தை இது வரைக்கும் வேண்டாம், இனிமேல தாங்காது, இனிமேல தாங்காது, இனிமேல தாங்காதுன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டு இருந்த அந்த சுகதேவர் பட்டுன்னு உடைச்சிட்டார். சொல்றாரு இங்க, அனன்யா ஆராதிதோ நூனம். எல்லாரும் சொல்லுங்க, அனன்யா ஆராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரஹ எண்ணோ விஹாய கோவிந்த பிரியதாம் அனயத்ரஹ. அனன்ய ஆராதிதோ நூனம் அப்படின்னு பேசுறார். இங்கேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்துறார் வார்த்தையை. ராதான்ற வார்த்தை என்ன பண்ணவே இல்லை, அவரு சொல்லவே இல்லை. ஆராதிதா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். என்ன யூஸ் பண்றாரு? ஆராதிதா. யாரு? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவர் யாரு அப்படின்னா, அவருக்கு இது ஆண், இது பெண், இது பகல், இது இரவு, இது நல்லது, இது கெட்டது எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்னது? வாசுதேவ சர்வமிதி. எங்கே பார்த்தாலும் அவருக்கு யார் தான் தெரியும்? கிருஷ்ணர் தான் தெரியுமா. அப்படிப்பட்ட சுகதேவர் நினைக்கிறாரா, எனக்கு வாயினால ராதையினுடைய பேரை சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சாரா. அப்போ யோசிச்சு பாருங்க ராதையினுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சுகதேவர் என்ன பண்ணாரு? ஆராதிதா அப்படின்னு வார்த்தை உபயோகப்படுத்துறார். அப்போ தான் சொன்னாங்க, இந்த ஆராதிதா அப்படின்ற இந்த ராதை என்ன பண்ணிட்டாரு? கிருஷ்ணர் தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்ற விஷயம் இந்த கோபியர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுதான். அப்படி இருக்கும்போது அந்த கோபியர்களில் ஒரு சிலர் வந்து சந்தோஷப்பட்டாங்களாம், ஒரு சிலர் ரொம்ப துக்கப்பட்டாங்களாம். பாத்தியா, நம்மளை விட்டுட்டு கிருஷ்ணர் பாத்தியா, ஒருத்தியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான் பாத்தியா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புகழ்ந்து பேசுகிறவங்க இருந்தாங்க, ஒரு சிலர் திட்டு பேசுகிறவங்க இருக்காங்க. எப்பயும் 2 குரூப் இருக்கும். ராதாராணி குரூப் இருக்கும், சந்திராவளி குரூப் இருக்கும். 2 பேரும் எப்பயும் மோதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அவங்க சொல்கிறாங்க, இந்த வழி தான் கிருஷ்ணர் போயிருக்கார். எப்படி தெரியும்? அங்கே பாரு, அந்த இடத்துல பார்த்தோன்னா மரத்தில் இருக்கக்கூடிய செடி, அங்கே மேலே இருக்கக்கூடிய பூவெல்லாம் என்ன இருக்குது? தாழ்ந்து எல்லாம் கீழே தொங்கி இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இந்த பக்கம் தான் ராதாகிருஷ்ணன் நடந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணும் விதமாக என்ன பண்ணியிருக்கு? மேலே இருந்த பூ அது அப்படியே வளைஞ்சி அவங்க பாதத்திற்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி வளைஞ்சிருக்கு. இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க, ராதாகிருஷ்ணர் போயிருப்பாங்க. இந்த பாரு, இந்த இடத்துல இது தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா காட்டிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ராதாராணி இருக்காங்க இல்லையா, அவங்க கிருஷ்ணோட போயிட்டு இருக்காங்கல்ல. கோபியர்களை விட்டுட்டு கிருஷ்ணர் வேணா வந்தடலாம், ஆனால் ராதாராணிக்கு எப்படி இருக்கான்? கஷ்டமாக இருக்கான், வருத்தமாக இருக்கான். என்ன வருத்தமாக இருக்குது? கிருஷ்ணர் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாரு, இவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்க ராதாராணி? அப்போ தான் ஒரு முடிவு பண்ணாங்களாம், கொஞ்சம் அகங்காரம் இருக்கிற மாதிரி ராதாராணி நடிச்சாங்களாம். எனக்கும் அகங்காரம் மாதிரி நடிச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்க கிருஷ்ணர்? ராதாராணி சும்மா இல்லையா, ஏ கிருஷ்ணா கால் வலியாக இருக்கு, என்ன தூக்கிட்டு போ, ஏ கிருஷ்ணா அந்த பூ எடுத்து கொடு, ஏ கிருஷ்ணா இதை பண்ணு அதை பண்ணு. என்ன பண்ணாங்க? கிருஷ்ணரை மிரட்ட ஆரம்பிச்சாங்களாம். அப்போ இவருக்கு அகங்காரம் இருக்குன்னு கிருஷ்ணர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் இவங்களையும் விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாங்களாம். கிருஷ்ணருக்கு தெரியாதா ராதையினுடைய மனசு என்னன்ட்டு? கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருச்சான், ஓஹோ ராதைக்கு நம்மளோட தனியாக வரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணார் கிருஷ்ணர்? ரொம்ப ஜாக்கிரதையாக ராதாரானுடைய மனசை புரிஞ்சுட்டு கிருஷ்ணர் விட்டுட்டாராம். கிருஷ்ணனுடைய மனசு யாருக்கு புரியும்? ராதாராணிக்கு புரியும். ராதானுடைய மனசு யாருக்கு புரியும்? இவங்க 2 பேருடைய மனசு நம்ம யாருக்கும் புரியவே புரியாது. புரியாமல் இருக்கிறது தான் அந்த தத்துவம். புரிஞ்சுக்கிட்டோன்னா அது நம்ம தத்துவமே ஆகாது. அப்போ விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனவுடனே ராதாராணியும் இங்கே இருக்கிறாங்க. இருந்த உடனே அந்த கோபியர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ராதாராணியை பார்க்குறாங்களாம். பார்த்த உடனே உன்னையும் விட்டுட்டு போயிட்டாரா கிருஷ்ணர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ராதாராணி யோசிக்கிறாங்க, எல்லாரையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களா, எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை கூப்பிட ஆரம்பித்தாங்களாம். ஹா நாதரமண பிரேஷ்ட கவிசி கவிசி மகாபுஜாஹ தாஸ்யஸ்தே கிருபணயாமே சகே திருஷ்யதே சந்நிதிம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹே நாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ரமணா, ஹே பிரேஷ்டா, ஹே பிரியமானவனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்களாம். கிருஷ்ணரை கூப்பிட்றாங்களாம். இந்த கோபியர்கள்லாம் சேர்ந்து கத்துறாங்களாம். கத்தோடனே ராதாராணி சொல்கிறாங்களா, எதுக்கு கூப்பிட்றீங்க கிருஷ்ணரை?
ஏன் கூப்பிட்றீங்க? எங்கே நீங்கள் தேட போகிறீங்க கிருஷ்ணரை? கிருஷ்ணரை தேடாதீங்க. தொலைஞ்சு போனால் தேடலாம், கிருஷ்ணர் ஒரு இடத்துல இல்லைன்னா தேடலாம். கிருஷ்ணர் இல்லாத இடம் எதாவது இங்கே எங்கேயாவது இருக்கா? நான் போய் கிருஷ்ணரை தேட போகிறேன். கிருஷ்ணர் எங்கே போய் தேட போகிறீங்க? கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் தான் இருக்காரு. நான் திருப்பதியில் மொட்டை அடிச்சு நான் போய் தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, திருப்பதியில் போய் மொட்டை அடிக்கிறவனு எங்கே தேடுறது? திருப்பதி எங்கே பார்த்தாலும் யார் தான் இருப்பாங்க? மொட்டை அடித்தவன் தான் இருப்பான். அப்படி போய் அவங்கெல்லாம் தேட முயற்சி பண்ணாங்களாம். நான் போய் கிருஷ்ணரை தேடலாம். ராதாராணி சொன்னாங்களாம், கிருஷ்ணரை தேடாதீங்க, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் தொலைஞ்சு போகிற ஆளே கிடையாது, கிருஷ்ணர் அதெல்லாம் இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரை நாம் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார். கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட மறுபடியும் தோன்றினால் ஒழிய நம்ம கிருஷ்ணரை பார்க்கவே முடியாது. இரவு நேரத்தில் சூரியன் மறைஞ்சு போயிடுது. சூரியனை நம்ம என்ன பண்ண முடியாது? மறுபடியும் டார்ச் லைட் வச்சு தேட முடியாது. ஓகேப்பா, சூரியன் மறைஞ்சு போயிட்டார், எல்லாரும் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, எல்லாம் டார்ச் லைட் தேட ஆரம்பிங்க அப்படின்னு தேட ஆரம்பித்தா லட்சம் பேர் டார்ச் லைட் காட்டுறாங்க வானத்தில். சூரியன் எங்கேயா தெரியறாரா அப்படின்னு. தெரியவாரா? தெரிய மாட்டார். எப்படி தெரியவார்? அவராக காலையில் வெளில வந்தால் உண்டு தான் இல்லையா? அதுபோல் பகவானை நாம் என்ன பண்ண முடியாது? என்றைக்குமே நம்முடைய சக்தினால் புரிஞ்சிக்க முடியாது. அவராக பார்த்து என்ன பண்ணும்? ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதः, பகவானை தன்னை வெளிக்காட்டும். அப்போ ராதாராணி சொல்கிறாங்களா, கிருஷ்ணனை நாம் பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது, கிருஷ்ணன் நம்மளை தேடி வரணும், அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணும் அப்படின்னாங்களாம். இதுதான் நம்மளுக்கு பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன மந்திரம், சின்ன ரகசியம். நாம் என்றைக்கே பக்தர் என்றைக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கிருஷ்ணரை பார்க்க முயற்சி பண்ண மாட்டாங்க. என்ன தெரியா பண்ணுவாங்க? கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணும் அப்படின்னா, அந்த கிருஷ்ணர் பக்தனை பார்க்க ஆவலாக இருக்கணுமா. நாம் கிருஷ்ணரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், கிருஷ்ணன் நம்மளை பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லை, ரொம்ப சுலபமான வழி இல்லையா? அப்போ சொன்னாங்களா, அந்த கிருஷ்ணன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் இல்லையா? ஒரு கூட்டத்தில் நம்ம சரியாக தெரியணும்னு என்ன பண்ணணும்? கரெக்டாக நல்லா அழகாக மேக்கப் பண்ணிட்டு போகணும். எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா பார்க்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சிடும். அப்போ இத்தனை லட்சம் ஜீவாத்மாக்களில் கிருஷ்ணன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும்? அந்தளவுக்கு அழகு இருக்கணும். அழகுன்னா இங்கே என்னது? நல்ல குணம், பக்தி இல்லையா? அந்த பக்தின்ற குணம் இருந்தால் என்ன பண்ணுவாரா? கிருஷ்ணன் நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாரா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, நாம் என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு என்ன பண்ணணும்? பக்தி செய்யணும். பக்தி செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதாராணி என்ன பண்ணுறாங்க? எல்லா கோபியர்களோடு சேர்ந்து இந்த கோபி கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் தோன்றுறார். கிருஷ்ணர் தோன்றினதுக்கப்புறம் அந்த கோபியர்கள்லாம் கேட்டாங்களாம், கிருஷ்ணா ஏன் எங்களை விட்டுட்டு போனேன்? இது நல்லாவா இருக்குது? நாங்கள் எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா, எவ்வளோ தவிச்சது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னார்? ரொம்ப கூலாக பதில் சொன்னாராம். நீங்கள்லாம் நான் கொஞ்சம் விட்டுட்டு போனால் தான் உங்களுக்கு என் மேலே அன்பு அதிகமாகும், அதனால் விட்டுட்டு போனேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவார். எவ்வளோ தான் கஷ்டமாக நம்ம அழுது புலம்புனாலும் என்ன பண்ணுவார்? ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா நீங்கள் இப்போ நான் உங்களை மறைஞ்சு போனதால் என்ன ஆச்சு? உங்களுக்கு என்னை தேட ஆரம்பிச்சிங்க, எனக்காக அழுக ஆரம்பிச்சுங்க, எனக்காக புலம்ப ஆரம்பிச்சுங்க, எனக்காக கத்த ஆரம்பிச்சுங்க, எனக்காகவே எனக்காக உருண்டு பிறண்ட ஆரம்பிச்சுங்க. என்னாச்சு இதனால்? உங்களுக்கு என் மேலே அன்பு அதிகமாச்சு. உங்களுக்கு என் மேலே அன்பு அதிகமாக்கிறதா என்ன பண்ணேன்? நான் மறைஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். கோபியர்களும் வேறு வழி கிடையாது, கிருஷ்ணர் எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுட்டு தான் ஆனும். அப்போ இந்த இந்த லீலை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கிறவங்க கிருஷ்ணருக்கு எவ்வளவு நெருக்கமானவள், அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் ராதையை எவ்வளவு உயர்ந்த மதிப்பில் வச்சுருக்கார் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாம் கிருஷ்ணரை வழிபட வேண்டிய நபர்களே கிடையாது, நாம் கிருஷ்ணரை வழிபட தேவையே இல்லை. எப்போ? அந்த கிருஷ்ணருக்கு ராதாராணியோட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா. நாம் ஏன் கிருஷ்ணரை வழிபடுறோம் தெரியுமா? ஏன்னா அந்த கிருஷ்ணர் யாருடைய பக்தனாக இருக்கார்? ராதாராணுடைய பக்தராக இருக்காரா. அதனால தான் நம்ம கிருஷ்ணரை வழிபடுறோமா. ராதையோட கிருஷ்ணருக்கு சம்பந்தமே இல்லைன்னா நாம் என்ன பண்ண தேவையில்லையா? கிருஷ்ணரை வழிபடவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ராதாராணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது யார் அப்படின்னா கிருஷ்ணரே கொடுத்துருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அந்த கோபியர்கள் பாடிய ரொம்ப அழகான கோபி கீதம் அப்படிங்கிற விஷயத்தோடு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் நம்ம சொல்லிட்டோம், இப்போ ராதாராணி எவ்வளோ உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா? கிருஷ்ணரை காட்டிலும் யார் உயர்ந்தவங்கன்னு சொன்னோம்? ராதாராணி உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டோம். ஏன் உயர்ந்தவங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறதுல ராதாராணிக்கு ஈடு யாருமே கிடையாதான். ராதாராணி சமைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஒரு தடவை ஒரு ஐட்டத்தை சமைச்சாங்கன்னா மறுபடியும் அந்த ஐட்டம் என்ன ஆகாதா?
ரிப்பீட் ஆகாதான். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ராதாராணிக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஐட்டம்ஸ் தெரியுமா சமைச்சு கிருஷ்ணர் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். ஒரே ஐட்டத்தை ரிப்பீட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுல ராதாராணிக்கு அவ்வளவு பிரியமா. அதனால என்ன பண்ணியிருக்காரு? அதனால தான் கிருஷ்ணருக்கு ராதாராணி அப்படின்னா அவ்வளோ இஷ்டமா. ஸோ அந்த ராதாராணியை பற்றி சொல்லிட்டோம்ல. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா இருக்கணும்? கிருஷ்ணருக்கு ரொம்ப இஷ்டம் எல்லாருமே ராதாராணி. அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும்? அப்போ ராதாராணிக்கு யார் இஷ்டம் அப்படின்னு கேள்வி கேட்கணுமா? அது தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம், முயற்சி பண்ணலாம். அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த கோபி கீதம் முழுசாக பாட முடியாது. நான் முதல் கீதம் பாடுறேன், கடைசி கீதம் மட்டும் பாடுறேன். பாட தேவையில்லை. ஜயதி தேஹிகம் கிருஷ்ணா ஜன்மனா வ்ரஜா ஷயத இந்திரா கிருஷ்ணா ஷஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகா த்வயி திருதா ஸ்வசா கிருஷ்ணா த்வாம் விசின்வதே. இது அழகான ஒரு பாடல். இதோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதில் தான் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீமதி ராதாராணி தன்னை விட உயர்ந்தவங்களா யார் நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி யே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ராதாராணி சொல்கிறாங்க, தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்தர்களுக்கு எதிரா உயிர் அப்படின்னா உன்னுடைய கதையை கேட்குறது தான் உயிரம். அதே போல் சொல்கிறாங்க, கவிபிரீடித்தம் கல்மஷாபம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிரணந்தியே பூரி ஜனாக அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியை காட்டிலும் உயர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா யாரு அப்படின்னா யாரு? நான் என்ன கேள்வி கேட்டேன் புரிஞ்சுதா உங்களுக்கு? கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்தவன் சாஸ்திரம் சொல்லுது. அந்த கிருஷ்ணரை யாரை உயர்ந்தவன்னு சொல்லி சொல்கிறாங்க? ராதாராணியை உயர்ந்தவள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ராதாராணி யாரை உயர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுமா? யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறாங்களோ அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் தான் ராதையை விட உயர்ந்தவங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதரை போன்ற ஆச்சாரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மிக உயர்ந்த பக்தர்கள் சொல்லிட்டு யார் சொல்கிறது? நாமெல்லாம் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எந்த ராதாராணியோடைய கண் அசைவுக்கு கிருஷ்ணர் பயப்படுறாரோ, எந்த ராதாராணியோடைய அன்புக்கு கிருஷ்ணர் ஏங்கிட்டு இருக்காரோ அந்த ராதாயி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் யாருடா அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல அவங்க தான் உயர்ந்தவங்களாம். அப்போ இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்? நீங்கள் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண இந்த கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாரத பூமி தே ஹோயிலே மனுஷ ஜென்மஜாய் ஜென்ம சார்த்தக கரி கரோ பரோபகார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கா. நாயா பிறந்தா என்ன கடமை? கொலைக்கிறது. கழுதையா பிறந்தா என்ன கடமை? பொதி சமைக்கிறது. பூனையா பிறந்தா என்ன கடமை? திருடி தங்கிறது இல்லையா? இல்லை ஒட்டகமாக பிறந்தா என்ன கடமை? மாடா பிறந்தா என்ன கடமை? பால் கொடுக்குறது. குரங்கா பிறந்தா என்ன கடமை? அது போல் மனுஷனாக பிறந்தா என்ன கடமை தெரியுமா? மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதான். அது மனுஷனுடைய கடமை. இன்னும் பாரத பூமியில் பிறந்தவனுடைய கடமை என்னவா? மற்றவங்கெல்லாம் வேறு. பட் இந்தியாவில் பிறந்திருக்கோம்ல, இந்தியாவில் பிறந்தவங்களுடைய கடமை என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை முதல்ல கிருஷ்ண பக்தியினால் சரிப்படுத்திக்கிட்டு இந்த கிருஷ்ண பக்தி என்ன பண்ணுமா? மற்றவங்களுக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுமா. இதுதான் இந்திய மனிதர்களுடைய, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஸ்ரீமதி ராதையனுடைய தோன்றிய நாளான இந்த ராதாஷ்டமி அன்னைக்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணோம்? இந்த ஒரு கட்டளையை மனசில் வச்சுக்கணும். நாம் எல்லோரும் இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம். நம்முடைய பாக்கியம் கிடையாது.
கிருஷ்ணன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கடமையை சரியாக செய்யணும். என்ன கடமையை சரியாக செய்யணும்? 2 கடமை இருக்குது. என்ன கடமை? ஒன்று, நான் முதல்ல கிருஷ்ண பக்தியில் நல்லா நிலை பெற்றிருக்கணும். 2வது, அந்த கிருஷ்ண பக்தி என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணும். அதனால் இந்த இஸ்கானில் யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் முதல்ல பகவத்கீதை நல்லா படிங்க. நீங்கள் இன்றைக்கி வெளில போகும்போது யார் வீட்டிலாம் பகவத்கீதையிலையோ பகவத்கீதை வாங்கிட்டு போங்க. யார் வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் இல்லையோ ஸ்ரீமத் பாகவதம் வாங்கிட்டு போங்க. ஸோ நீங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இதை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு சண்டேவும் இங்கே ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் வந்துட்டு போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கோயிலுக்கு வர்றது அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. தினசரி பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களோ, தினசரி எப்படி நம்ம வேலைக்கு போயிட்டு வரோமோ, அதுபோல் நம்ம என்ன பண்ணோம்? வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக என்ன பண்ணணும்? கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். ஸோ கோயில் அப்படின்னா வெறுமனே நம்ம எக்ஸிபிஷன் மாதிரி தரிசனம் பண்ணிட்டு போகிறது கிடையாது. என்ன பண்ணணும்? உட்காந்து கொஞ்சம் நேரமாவது கேட்கணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அது 2மே இங்கே நடக்கும். அதனால் இந்த கோயிலில் கிருஷ்ண பலராமர் திருக்கோயில் சார்பாக இன்றைக்கி இந்த இந்த ராதாஷ்டமி நம்ம விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வாரம் வாரம் கோயிலுக்கு வாங்க. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் இருக்கும், பிரசாதம் விருந்து இருக்கும். சண்டே மார்னிங்கும் இருக்குது, ஈவினிங்கும் இருக்குது. சாயந்தரம் அதே போல் 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்களும் வாங்க, உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. இதனால் நம்மளும் என்ன பண்ணலாம்? கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கலாம். மக்களுக்கும் அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணலாம்? கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு கடமையில் இருக்கும். ஸ்ரீ ராதாஷ்டமி மகா மகோத்சவ் கீ, ஸ்ரீல பிரபுபாத் கீ. ஹரே கிருஷ்ணா.